ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யபிரியா சஸ்விகா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு போன வீடியோவை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணையும் என் தங்கச்சி பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் விளையாட விட்டுட்ருக்காங்க. அது விளையாடுறதுக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு பேருமே போக மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சியே பயந்துக்கிட்டு வெளியே நிற்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்க எல்லோரும் போய் விளையாடல, எல்லோரும் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என் தங்கச்சி போகாமல் சின்ன பிள்ளையாட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே நின்றுருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. என் தங்கச்சி பொண்ணு சின்ன பொண்ணை கடலில் கால் நனைக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு விட்டுட்டு அப்புறம் என் தங்கச்சி நான் எல்லாம் போய் விளாண்டுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் விளாட்றது வீடியோ எடுக்க முடியல. எங்கள் அம்மா போகிறாங்க பாருங்கள். என் பொண்ணு என் தங்கச்சி பையனும் வெளியில் உட்காந்து கோவில் கட்டி அந்த மாதிரி விளாண்டுருந்தாங்க. அப்புறம் என் ரெண்டாவது பொண்ணை கூட்டிகிட்டு போய் கடலில் கால் நினச்சி கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் கடலுக்குள்ளே தான் ஓடுறா, வெளியிலே வர மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள் எப்படி ஜாலியாக விளாட்றான்னு நீங்களே பாருங்களே. பாருங்க, இப்படி தான் உட்காந்து எல்லோரும் உட்காந்து லாஸ்ட்டில் எல்லோரும் உட்காந்து படுத்துட்டு விளாட்றாங்க. இங்கே பாருங்கள் எப்படி விளாட்றாங்கன்னு வருங்க. இந்த நாளை நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அங்கே எல்லோரும் விளாட்றாங்க பாருங்க, லாஸ்ட் எண்டிங் அங்கே வரைக்கும் விளாண்டோம். அப்போ வீடியோ எடுக்க முடியலை. நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்ப போகிற நேரத்தில் தான் வீடியோ எடுத்தோம். இங்கே பாருங்கள் பாப்பா எவ்வளோ ஜாலியாக நடக்கிறாங்கன்னு. ரொம்ப அந்த தண்ணி ரொம்ப உப்பு கறிக்குது, அந்த தண்ணியை தான் வாயில் வைக்கிறா சொல்ல. அப்புறம் என் தங்கச்சியும் உள்ளுக்கு போய் அந்த கடலை விட்டுட்டு வரக்கு மனசே இல்லை. அப்புறம் சத்யபிரியா சஸ்விகாவும் ரொம்ப சேட்டையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சி பையனும் கடலை விட்டுட்டு வர மனசே இல்லை பெரியம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் விளாட்றத பாருங்க. அங்கே பாருங்க கடல் தண்ணி வர ரெண்டு பேரும் ஓடுறாங்க பாருங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, என் தங்கச்சி திருப்பி உள்ளுக்கு போகிறான். ஃபஸ்ட்டு போகிறதுக்கே பயப்பட்டா. அப்புறம் உள்ளுக்கு நான் வீட்டுக்கு வா போகலான்னு சொல்ல வரமாட்டேட்டாங்க. அப்போ எல்லாம் கிளம்பி ஆட்டோவில் போய் உக்காந்ததுக்கப்புறம் என் பொண்ணு என் தங்கச்சி பையனும் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் ரெண்டு பேர்த்தையும் விளாட விட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரங்க எவ்வளோ ஒத்துமையாக போய் விளாட்றாங்கன்னு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி போய் கால் நினச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்ட் சரி கால் கழுவிட்டு வந்துடலாம், செப்பல் வரும் மண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போகிறாங்க. இவங்களும் நானும் வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க பாருங்கள். ரெண்டாவது பொண்ணு அதை விட துரும்பு நான் போய் விளையாடுறப்ப அங்கே உள்ளுக்கு ஓடியாரா. இப்போ உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் காமிக்கிறேன். அந்த லொக்கேஷன் எந்த படத்தில் வருதுன்னு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.